வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது? மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் 25 ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன், இன்றைக்கும் வைத்திருக்கிறேன். அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன், மரியாதையோடு தான் இருப்பேன். நான் சொல்ல போகிற பதில், அவருக்குரிய பதில், அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை. அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஏனென்றால் 2011 நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையை, அது பிரச்சனையாக அல்ல, நான் உண்மையைதான் சொல்லுவேன். அவர் விரும்பினால், நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக தான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ள சொன்னதா செங்கோட்டையன் இன்று காலையில பேசியிருக்காரு. முதல்ல நீங்களும் அந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தீங்க, இப்ப செங்கோட்டையன் ஈடுபட்டு. பொதுவாகவே அருமை அண்ணன் மாண்புமிகு கழகத்தினுடைய, இன்றைக்கு இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவர்தான், செங்கோட்டையன் தான். கழகம் ஒன்றுபட வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ, அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் மாண்புமிகு அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். நானும் அவரும் பல நேரங்களில் வருடக்கணக்கில் மாண்புமிகு அம்மா அவர்களின் சொல்படி அனைத்து பணிகளும் முன்னின்று நடத்தியவர்கள் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அவரும் நானும், என்னை போன்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள், இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் நடந்து வந்த பாதையில் தான் அந்த இயக்கத்தை மக்களின் இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை அனைவரும் நன்றாக தெரியும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை, நல்ல சூழ்நிலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா உருவாக்கினார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் நானும் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளும் கழகம் இணைய வேண்டும் என்றுதான், நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும், இந்த இயக்கத்தில் இருக்கின்ற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று. அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்க முயற்சி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.